வணக்கம். விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை கவனமாக பார்த்தால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். நீங்க யாரையும் பாதியாக நம்ப மாட்டீங்க. நம்பினா முழுமையா நம்புவீங்க. இல்லை அப்படின்னா அவங்க மீது நீங்க நம்பிக்கையே வைக்க மாட்டீங்க. ஆனா நீங்க யாரையாவது நம்பி விட்டீங்க அப்படின்னா அவங்க மீது சந்தேகப்படுவது அப்படிங்கிற ஒரு குணம் மட்டும் உங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு நீங்க மற்றவங்களை நம்பி விடுவீங்க. இன்னும் சில நேரங்கள்ல சொல்லணும் அப்படின்னா, சில நேரங்கள்ல முழு நம்பிக்கையை கூட நீங்க மிகப்பெரிய ஒரு பாடமாக கூட அவங்களுக்கு மாத்தி கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கைனா என்ன அப்படிங்கிறத மத்தவங்களுக்கும் நீங்க உணர்த்தியும் காட்டுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நீங்க மத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கைனா என்ன என்பதை புரிய வைப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மனிதர்களாக எப்பொழுதுமே நீங்க வாழ்ந்து கொண்டும் இருப்பீங்க. ஒரு காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் வந்திருப்பாங்க. இது கடந்த மாதங்களாக இருக்கலாம், கடந்த வருடங்களாக இருக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்க கூறுங்க. ஒரு காலத்துல உங்களுடைய வாழ்க்கையில சில நபர்கள் வந்திருப்பாங்க. வந்து அவங்க ஆரம்பத்துல மிகவும் நெருக்கமான ஒரு நபர்களாக இருந்திருப்பாங்க. ஆரம்பத்தில் பேசும் பொழுது அவங்கள பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க உங்கள் மீது அன்பு காட்டுறாங்க அப்படின்னு நீங்களே அன்பு காட்டியிருப்பீங்க. அவங்களையும் நீங்க நம்பியிருப்பீங்க. ஆனா அவங்களுடைய முழு சுய உருவமும் உங்களுக்கு தெரியாம இருக்கும். நெருக்கமா நீங்க ஆயிருப்பீங்க. உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய பலவீனங்கள், உங்களுடைய கனவுகள் எல்லாம் அவங்க தெரிந்திருப்பாங்க. நீங்க எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லக்கூடிய ஒரு நபர்கள். யாரையாவது நீங்க நம்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கு? உங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் போய்க்கொண்டு இருக்கு அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க அவங்ககிட்ட கூறிட்டீங்க. ஆனா காலம் மாறுது. காலம் மாறும்போது அவங்க வேறொரு முகத்த உங்களுக்கு காட்ட ஆரம்பிப்பாங்க. ஆனா அதுதான் அவங்களுடைய உண்மையான முகம். ஆனா அது உங்களுக்கு தெரியாம இருக்கும். சில காலங்களுக்கு அப்புறம் அவங்களுடைய உண்மையான முகத்த உங்களுக்குள்ள காட்ட ஆரம்பிப்பாங்க. ஒருத்தவங்க உங்கள் முன்னால் நல்லவங்களா இருந்திருப்பாங்க. பின்னால் உங்களுடைய விஷயங்கள மத்தவங்கட்ட வந்து பேசியிருப்பாங்க. இதனால உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள நிச்சயமா உருவாக்கியிருக்கும். இன்னொரு நபர் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க? உங்களிடம் உதவி கேட்டு வந்திருப்பாங்க. நீங்க மறுக்காம உதவியும் அவங்களுக்கு பண்ணியிருப்பீங்க. ஆனா, அவங்களுக்கு தேவையானது கிடைத்தவுடன், உங்களுடைய தேவை வந்து அவங்களுக்கு முடிஞ்சதும், நீங்க அவங்களுக்கு தேவையில்லாத ஒரு நபர் மாரி மாறியிருப்பீங்க. நீங்க அதுக்கப்புறம் நேர்ல போனா கூட அவங்க உங்கள கண்டுகொள்ள மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க உங்களுடைய வாழ்க்கைய விட்டு விலகி இருப்பாங்க. உங்கள மறந்துட்டும் போயிருப்பாங்க. மத்தொரு நபர் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க? உங்களுடைய அன்ப அவங்க புரிஞ்சு கொள்ளாம நடந்திருப்பாங்க. அதை ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா அவங்க எடுத்திருப்பாங்க. ஆனா, அது உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அது எந்த அளவுக்கு உங்கள் மீது அவங்க பாசம் வச்சிருக்காங்க அப்படின்னு, அவங்க சாதாரணமான ஒரு விஷயமா எடுத்திருப்பாங்க. அவங்களுடைய வார்த்தைகள, அவங்களுடைய செயல்கள எல்லாத்தையும் உங்கள மெதுவாக விட்டு விலக வச்சிருப்பாங்க. இந்த மாரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்து அதை என்ன பண்ணணும்னு தெரியாம கூட உங்களுடைய வாழ்க்கையில அது தேவையில்லாத பிரச்சனைகள நிச்சயமா உருவாக்கியிருக்கும். இந்த அனுபவங்களுக்கு பிறகுதாங்க, ஒரு காலகட்டத்துல நீங்க மிகவும் குழப்பத்துல இருந்திருப்பீங்க. என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியாம நீங்க முழித்துக் கொண்டிருந்த ஒரு காலம் கூட உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருக்கும். அந்த ஒரு காலத்துல நீங்க ஒரு முடிவையும் உங்களுக்கு தைரியமா எடுக்க முடியாது. எந்த முடிவு எடுத்தாலும் அந்த ஒரு முடிவுல உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடியதா உங்களுக்கு இருந்திருக்கும். யாரை நம்பணும், யாரை தவிர்க்கணும் அப்படின்னு தெரியாம மனசுக்குள்ளேயே உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் கேட்டுக்கொண்டே இருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு சில நம்பிக்கை துரோகங்களும், நம்பிக்கையான விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நிறைய மனிதர்களும் உங்களை சுத்தி சுத்தி இருப்பாங்க. இதனால நீங்க யாரை நம்புறது, யாரை நம்ம நம்முடைய வாழ்க்கையை விட்டு தவிர்க்கிறது அப்படின்னு தெரியாம நீங்க பல சிக்கல்களுக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக இருந்திருப்பீங்க. இந்த ஒரு குழப்பம் தாங்க. அமைதியாக இருந்தாலுமே உங்களை உள்ளுக்குள்ள சோர்வடைய பண்ணியிருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு போராட்டத்தையும் உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டு இருக்கும். என்ன செய்யறதுன்னு தெரியாம சில முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நிச்சயமா கொடுக்கவும் செஞ்சிருக்கும். நீங்க கொடுத்த அன்புக்கு எதிராக சில உறவுகள் உங்களுக்கு வெறும் நேர விரயத்தையும் மன அழுத்தத்தையும் நிச்சயமா கொடுத்திருக்கும். ஆனா உங்களுடைய அன்பு எப்பொழுதுமே உண்மையானதாக இருக்கும். ஆனா அந்த ஒரு அன்பு ஏன் ஏற்படுது, எதனால ஏற்படுதுன்னு கூட உங்களுக்கு தெரியாது. அது மற்றவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக கூட மாறி இருக்கும். நீங்க நேரம் கொடுத்திருப்பீங்க, கவனம் கொடுத்திருப்பீங்க. ஆனா திரும்ப உங்களுக்கு கிடைத்தது வெறும் ஒரு வெறுமையும், ஒரு நம்பிக்கை துரோகம் மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்சிருக்கும். நீங்க எல்லா மனிதர்களுக்கும் உங்களுடைய நேரம், பணம்னு எல்லாத்தையும் நீங்க செலவழிச்சிருப்பீங்க. ஆனா மத்தவங்க உங்களுக்காக செலவழிச்சது என்ன அப்படின்னா, உங்களுக்குன்னு சில நம்பிக்கை துரோகங்கள், சில கெட்ட விஷயங்கள். இதை மட்டும் தான் உங்களுக்குன்னு அவங்க திருப்பி கொடுத்திருப்பாங்க. இதுலயே அதிகமா நீங்க காயமடைத்தியது என்ன தெரியுமா? உங்களுக்கு மிகவும் நெருக்கமானவங்க கூட சில நேரங்கள்ல உங்கள முழுமையா புரிந்து கொள்ளாம நடந்து கொள்வாங்க. அவங்க ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு தெரியாம, உங்களுடைய வாழ்க்கைய பத்தி சில விஷயங்கள அவங்க உணர்த்தியிருப்பாங்க. இதனால தான் யாருமே உங்கள புரிந்து கொள்ளாம இருந்திருப்பாங்க. அவங்க உங்களுடைய உணர்ச்சிகள, இது பெரிய விஷயம் இல்ல அப்படின்னு லேசா எடுத்துக்கொண்ட தருணங்கள் இருக்குல்ல, இந்த தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கையில சில முக்கியமான சில விஷயங்கள உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கும். இது உங்களுக்கு
பெரிய ஒரு காயத்தை நிச்சயமா கொடுத்திருக்கும். அந்த காயத்திலிருந்து கூட உங்களால வெளிவரவும் முடியாது. இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா ஏன் நடக்கு, எதனால நடக்குன்னு கூட உங்களுக்கு தெரியாது. நீங்க எல்லாரையுமே உடனே நம்பக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனா மத்தவங்களும் உங்கள அப்படி நம்புவாங்கன்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. அவங்க உங்கள நம்ப மாட்டாங்க. நம்பாம உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை மட்டும்தான் நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது உண்டு. நீங்களே என்ன செய்யறதுன்னு தெரியாம செஞ்சு கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி நடந்து அது உங்களுடைய வாழ்க்கை பாதையவே நிச்சயமாக மாத்தியிருக்கும். மாத்தி நம்மளுடைய வாழ்க்கையை நீங்க அமைதியா கவனிச்சு பார்க்கும்போது ஒரு ஆழமான ஒரு உண்மையும் உங்களுக்குள்ள தெரியவும் ஆரம்பிக்கும். நீங்க யாரையும் காயப்படுத்த மாட்டீங்க. அதே நேரத்துல உங்களுடைய காயப்படுத்தியவங்க உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாக மாத்தி உங்களுடைய வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போயிருப்பாங்க அப்படிங்கிறத நீங்க உணர்ந்திருப்பீங்க. வெளியில உங்களுக்கு எதுவுமே பெருசா தெரியாது. ஆனா உள்ளுக்குள்ள நடந்த மாற்றத்தையும் போராட்டத்தையும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு கவலைகளும் கஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய மனசுக்குள்ளேயும் நிச்சயமாக இருக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். ஆனா நீங்க வெளியில அதை காட்டிக்கொள்ள மாட்டீங்க. காட்டிக்கொள்ளாம நடந்து கொண்டு இருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நபராகத்தான் நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. இது நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த ஒரு நிலை உங்களுக்கு நீடிக்க போவது கிடையாது. இந்த ஒரு நிலையானது மாறி உங்களுடைய வாழ்க்கையை இது உயர்த்தக்கூடிய ஒரு நிலைமைக்கு நிச்சயமா உங்களுக்குள்ள கொண்டு போகும். இந்த ஒரு நிலை உங்களுக்கு கொண்டு போய் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா எடுத்தும் செல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மெதுவான மாற்றம் உங்களுக்கு ஆரம்பிக்க போகிறது. இந்த ஒரு மாற்றத்தால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுக்குள்ள நிச்சயமா நடக்கும். நீங்க இதுவரைக்கும் காத்திருந்த சில விஷயங்கள் கூட ஒன்றுக்கொன்று வந்து சேர ஆரம்பிக்கும். அந்த விஷயங்கள் அனைத்திலும் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். அந்த விஷயங்களால உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாகவும் மாறும். நீங்க காத்திருந்த முக்கியமான 5 விஷயங்கள் என்ன தெரியுமா? இத்தனை ஆண்டுகளாக சில நம்பிக்கை துரோகங்களும் சில உங்களுடைய மனதை உடைக்கக்கூடிய நிகழ்வுகளும் நடந்தது. ஆனா அந்த விஷயங்களிலிருந்து நீங்க காத்திருந்த சில முக்கியமான 5 விஷயங்கள் உண்டு. முதல் விஷயமாக இருப்பது உங்களுடைய மன அமைதி. நீங்க வெளியில சிரிச்சாலுமே உள்ளுக்குள்ள அமைதி இல்லாம இருந்த தருணங்கள் நிச்சயமாக இருந்திருக்கும். அந்த தருணங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் பாதிச்சு கொண்டே இருக்கும். இப்போ அந்த அமைதி மெதுவாக உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். உங்களுக்குன்னு எவ்வளவு பிரச்சனைகள் வெளியே இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு அமைதி ஏற்படுவது போல உங்களுக்கு தோன்றும். இதனால இரவு நேரங்கள்ல ஒரு நிம்மதியான ஒரு உறக்கத்தை உங்களால உறங்க முடியும். இரண்டாவதாக இருப்பது உண்மையான ஒரு உறவு உங்களை தேடி வருவாங்க. நீங்க உண்மையா பேசக்கூடிய, உண்மையா புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவரை நிச்சயமா இத்தனை நாட்கள் வருவாங்கன்னு நீங்க காத்து கொண்டு இருந்திருப்பீங்க. அந்த ஒரு நபர் உங்களை தேடி வருவாங்க. அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையில் நுழையக்கூடிய அந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அவங்க உண்மையான நபராக இருப்பாங்க. அதனால உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களை பற்றி அவங்களும் சிந்திச்சு உங்களுடைய வாழ்க்கையை எப்படி முன்னேற்றலாம் அப்படின்னு அவங்களும் முடிவை எடுப்பாங்க. மூணாவதா இருப்பது ஒரு நிலையான ஒரு வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சின்ன சின்ன வாய்ப்புகள், சின்ன சின்ன லாபங்கள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு நிலைமையை உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கும். அந்த ஒரு நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரக்கூடியதாக நிச்சயமாக இருக்குங்க. நான்காவதா இருப்பது உங்களுக்கான ஒரு மதிப்பு. நீங்க கொடுத்த அன்புக்கு மதிப்பு கிடைக்காத காலங்கள் அனைத்துமே முடிந்திருக்கும். உங்களை அனைவருமே மதிக்க ஆரம்பிக்கக்கூடிய மனிதர்கள் உங்களை சுத்தி சுத்தி வருவாங்க. உங்களுக்குன்னு இருந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த ஒரு நேரத்துல தீர்ந்து உங்களை எல்லாருமே சுத்தி சுத்தி வருவாங்க. உங்களுக்குன்னு நீங்க யாரு என்பதை அனைவருமே புரிந்தும் கொள்வாங்க. அஞ்சாவதா இருப்பது உங்களுடைய சொந்த கனவுகள். நீங்க தள்ளி வைத்த கனவுகள் மீண்டும் உங்களுடைய மனத்துல உயிர் பெற்று வர ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளும் இந்த ஒரு நேரத்துல வெளியே வந்து எல்லாத்திலும் இருந்து ஒரு தீராத ஒரு பிரச்சனைகளுக்கு கூட ஒரு தீர்வை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயமாக நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மாறிவிடும். பண விஷயங்கள்ல ஆரம்பத்துல பெரிய மாற்றம் தெரியாம இருக்கலாம் உங்களுக்கு. ஆனா சின்ன சின்ன லாபங்கள் சேர்ந்து பெரிய ஒரு நிலைமையை உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கும். நீங்க கவனிக்காம இருந்த ஒரு வாய்ப்புகள் கூட இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு சைடு இன்கமாக வர ஆரம்பிக்கும். அது மெதுவாக உங்களுடைய பண பிரச்சனையும் நிச்சயமாக குறைத்தும் விடும். நீங்க எடுக்கக்கூடிய சில சில சின்ன முடிவுகள் கூட இந்த ஒரு நேரத்துல சரியாக தெரியாம இருந்தாலும் இப்போ அது உங்களுடைய சரியான பாதைக்கு உங்களை கொண்டு போகும். நீங்க பின்னோக்கி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு முடிவு இல்லை அப்படின்னா நான் இங்க இருக்க மாட்டேன் அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றமா நிச்சயமா இருக்கும். நீங்க இந்த ஒரு நேரத்துல செய்ய வேண்டிய ஒரு சின்ன பரிகாரம்,
ஒவ்வொரு சனிக்கிழமை நாட்களும் காலை அல்லது மாலை நேரத்துல அமைதியாக ஒரு சில நிமிடங்கள் உட்கார்ந்து கொள்ளுங்கள். உட்கார்ந்து உங்களுடைய மனத்துக்குள் இருக்கக்கூடிய காயங்களை நீங்கள் நினைவுபடுத்தாம, நான் அனுபவித்தது எனக்கு பாடம்னு நீங்க உங்களுக்குள்ளே சொல்லிக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு ஒரு சிறிய தீபத்தை ஏற்றுங்கள். உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நன்றி உணர்வை நீங்க வெளிப்படுத்துங்க. யாருக்கெல்லாம் நன்றி கூறணுமோ நன்றி கூறி அந்த ஒரு உணர்வை வெளிப்படுத்துங்க. யாராவது ஒருவருக்கு உதவி செய்ய முடிந்தால் எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க செய்து பாருங்க. இது உங்களுடைய கர்மாவை நிச்சயமா சுத்தமாக்கி உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். எனவே விருச்சிகம் ராசி அன்பர்களே, நீங்க அனுபவித்த துரோகங்கள் உங்களை உடைப்பதற்காக கிடையாது. உங்களை யார் என்பதை உணர வைப்பதற்காக மட்டுமே நடந்தது. இப்போ ஆரம்பிக்கிற இந்த ஒரு மாற்றம் சின்னதாக தோன்றினாலும், ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் மாற்றக்கூடியதாக இருக்கும். இது ஒரு சாதாரணமான ஒரு நேரமாக இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்ட கதவை திறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது அனைத்தும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். நடக்குதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.